மெட்ராஸ் அம்மா சமையல் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி என்னடா பீர்க்கங்காவை காமிக்கிறேன் பார்த்தீங்களா? பீர்க்கங்காவில் சட்னி கொஸ்து பண்ண போகிறோங்க. பீர்க்கங்காவில் கூட்டு பார்த்துருக்கீங்க, சாம்பார் குழம்புலாம் பார்த்துருக்கீங்க. கொஸ்து எப்படி பண்ணுறது, அதாவது சட்னி எப்படி பண்ணுறங்கிறத இதில் பார்க்கலாம். ஸோ பீர்க்கங்காவில் மட்டும் இல்லாமல் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாமே போடலாம். இதை நம்ம எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் இப்போ சொல்கிறது தான், கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணாதீங்க, கமெண்ட் பண்ணாதீங்க, ஆனால் ஷேர் பண்ணுங்கள் நல்ல விஷயத்த. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பீர்க்கங்காங்க. பீர்க்கங்காவை என்ன பண்ணணுன்னா, நல்லா தோலை சீவிட்டு நல்லா இது மாதிரி சின்ன சின்னதாக வெட்டிக்கணும். நம்ம பீர்க்கங்காவில் நிறைய சத்து இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறதா சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப ரேருங்க இது. நிறைய பேருக்கு அது பிடிக்காது, கூட்டு செஞ்சான்னு சொல்லுவாங்க. நீங்கள் முறைப்படி எல்லாமே செஞ்சிங்கன்னா அம்மா சமையல் சேனலை பார்த்துட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த பீர்க்கங்காவை ஒரே ஒரு பீர்க்கங்காய் மட்டும் எடுத்துக்கிட்டோம். இந்த கொஸ்து ஒரு சட்னி மாதிரியும் யூஸ் பண்ணலாம், சாப்பாட்டுக்கும் தொட்டுக்கலாம், எல்லாத்துக்குமே பண்ணலாம். காரம் அதிகமாக வேணால் காரம் கம்மியாக போட்டுக்கலாம், அதிகமாக போட்டுக்கலாம், எல்லாம் என்ன பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரே ஒரு கத்திரிக்காயில் 2 கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டேன். 2 கத்திரிக்காய் எடுத்துக்கணும், ஒரு தக்காளி, அப்புறம் ஒரே ஒரு பீர்க்கங்காய். ஒரு 3 பேருக்கு பண்ணுறதுனால இவ்வளோ எடுத்துக்கிட்டோம். கத்திரிக்காய் ஏன்டா தண்ணியில் போடுறாங்க பார்க்குறீங்களா? கத்திரிக்காய் உடனே அரிஞ்சிட்டு தண்ணியில் போடணுங்க, இல்லைனா அது கருப்பாயிடும். ஒவ்வொரு காய்கறி அரியறதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது, எப்படி அரியணும்னு ஒரு முறை இருக்குது. கத்திரிக்காய் அரிஞ்சிட்டே இருக்காங்க. இந்த பீர்க்கங்காவுடைய தோலை நம்ம சீவிட்டோம்ல, அந்த தோலை கூட வீணாக்க வேண்டாமாங்க. அதை என்ன பண்ணலாமா, அதை அப்படி வதக்கி எண்ணெயில் கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு இல்லைன்னா துவரம்பருப்பை போட்டு நம்ம சட்னி செஞ்சு சாப்பிட்லாமாங்க, துவையல். அந்த துவையல் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய ஒரு துவையலாக இருக்குமா. பழங்காலத்தில் பாட்டிங்கெல்லாம் செய்வாங்களாம், நம்ம அம்மாவே சொன்னாங்க. இது எங்கள் மாமி செஞ்சிட்ருக்காங்க, எங்கள் அம்மா இது செய்வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா பீர்க்கங்காவை நல்லா தோலெல்லாம் சீவியாச்சு. இந்த தோல் தான் சொன்னேன். இந்த தோலை நம்ம சட்னி கூட அரைக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெயை ஊற்றாமல் தண்ணியை ஊற்றுறாங்களா? ஆமாங்க. என்ன பண்ணணுன்னா, இப்போ வெட்டின காய்கறிலாம் இருக்குல்ல, என்னென்ன காய்கறி, கத்திரிக்காய், தக்காளி, அப்புறம் பீர்க்கங்காய், இதை எல்லாத்தையும் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா வேகணும். ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. நிறைய பேர் காரம் அதிகமாக இருந்தால் அதிகமாக போட்டுப்பாங்க. ஒரே ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க. காரம் அதிகமாக வேணால் 2 பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் போட்டாச்சா, அதுக்கப்புறம் நம்ம முக்கியமானதை மறந்துட்டோம், உப்பு போடணும். கொஞ்சோண்டு புளி, ஒரு சிட்டிகை அளவுன்னு சொல்லுவாங்க புளி, ஏன்னா அந்த புளிப்புத்தன்மை தரத்துக்காக போடுறோம். புளி வேண்டாம்னா தக்காளி 2-3 சேர்த்து போட்டுக்கலாம். உப்பு போட்டாச்சு. இப்போ இன்னொரு டம்ளர் இல்லை அரை டம்ளர் தண்ணி ஊற்றி தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. இது நல்லா வேகும். நல்லா ஒரு 10 நிமிஷம் வெந்த பிறகு எல்லா காய்கறியும் வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கணும். தட்டை போட்டு மூடியாச்சுங்க. 10 நிமிஷம் அதுக்குள்ளே ஆகிடுச்சு. வீடியோலலாம் அப்படி தாங்க ஆகும், நேரில் 10 நிமிஷம் ஆகும். இதை வெந்தடிச்சு ஒவ்வொன்றா ஒவ்வொரு காய்கறியும் எடுத்து பாருங்கள். கத்திரிக்காய் வெந்திருக்கும் கண்டிப்பாக. அப்புறம் பீர்க்கங்காய் சீக்கிரம் வெந்துடும். வெங்காயம் மட்டும் நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நல்லா வெந்துட பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணணுன்னா, ஃபேனில் வச்சு ஆற வைக்கணுங்க. வந்துச்சா, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணாங்களா? ஆஃப் பண்ணிட்டேன். அதை எடுத்துகிட்டு போய் ஃபேனை போட்டு நல்லா ஆற வைக்கணுங்க. நல்லா ஃபேனில் ஆறின பிறகு அதை நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். என்னடா காய்கறி அரைக்க போகிறோன்னு சொல்லி பார்க்குறீங்களா? இதுதான் நல்லா ஆறின பிறகு இந்த கடாயில் உள்ளது. இதை எடுத்துகிட்டு போய் மிக்சியில் போடுறாங்க. மிக்சியில் போடலைங்க, ஜாரில் போடுறேன். ஜாரில் போட்டு நல்லா மிக்சியில் அரைக்கிறோம். அரைச்ச பிறகு நல்லா ஒரு கொஸ்து மாதிரி ரெடி ஆகிடுங்க. அம்மா என்ன இவ்வளோ லேட்டாக பண்ணுறாங்க, பண்ணிட்டாங்களா? ஓகே. ஒரு வாட்டி நான் மிக்ஸி போடுறேன்னு சொல்லிட்டு வீட்டில் மூடி போடாமல் அரைச்சி மூங்கிலெலாம் தெரிச்சிடுங்க. ஓகே, கொஸ்து ரெடி ஆயிடுச்சு, சூப்பராக இருக்குது. இப்போ என்ன பண்ணணுன்னா, இதுக்கு மேலே சில மேக்கப் பண்ணணுங்க. இந்த கொஸ்துக்கு நல்லா சட்னி மாதிரி ஆயிடுச்சு. இதை நம்ம பிரியாணிக்கு கூட தொட்டுக்கலாம்னு சொல்லுவாங்க. இதில் கொஞ்சம் கத்திரிக்காய் அதிகமாக போட்டு அதையும் நம்ம அடுத்த வீடியோவில் போடுறோம். அதே மாதிரி
கடாய் வச்சுட்டோம். நான் இன்னொன்று சொன்னேன்ல, பீர்க்கங்காய் தோலை வச்சு துவையல் செய்யலான்னு, அதை நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம இந்த சேனலில் போடுவோம். ஓகேவா? கொஞ்சம் கடாயில் எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் ஊற்றின பிறகு கொஞ்சோண்டு கடுகு தாளிக்கணும்ல, நம்ம தாளிக்கணும்னா கொஞ்சம் கடுகு போட்டுக்குங்க. ஒரு வரமிளகானா காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க. அப்புறம் பூண்டு இருக்குல்லங்க, பூண்டை உரித்து மசிச்சு போடுங்க. ஏன்னா நம்ம அரைக்காதனால பூண்டு முழுசாக இருக்கக்கூடாது. ஒரு தட்டி நல்லா மசிச்சு போட்டிங்கன்னா அதோடைய டேஸ்ட்டும் ஏறும். ஸோ நம்ம இந்த கொஸ்து சிங்கர்னால நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது அதிகமாகுங்க. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கங்க. கொஞ்சம் வதக்கிட்டு அதோட சேர்த்துற போகிறோம். இதுதான் ப்ரொசீஜர். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதில் பூண்டு இருக்குது நோய் எதிர்ப்பு சக்திக்கு, பீர்க்கங்காய் நோய் எதிர்ப்பு சக்தி, அப்புறம் கத்திரிக்காய் எல்லாமே பார்த்திங்கன்னா இருக்கறனால இப்போ இந்த காலத்தில் மோஸ்ட்லி டெங்கு இதுமாதிரி ஃபீவர் நிறைய பேருக்கு வருது. இந்த டைமில் இது மாதிரி ஒரு கொஸ்து செஞ்சு சாப்பிட்டோன்னா இட்லிக்கோ சட்னிக்கோ இல்லை சப்பாத்திக்கோ இல்லை பிரியாணிக்கோ சாப்பாட்டுக்கோ தின்னோன்னு வச்சிங்களேன், அப்படியே நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி வரும். குழந்தைங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஆனால் லைக் பண்ணுறீங்களோ இல்லையோ சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. நான் சொல்கிறேன் எப்பொழுதும். ஏன்னா நான் போடுற எல்லா ஒரு முக்கியமான வீடியோவும் உங்களை மிஸ் பண்ணக்கூடாது, உடனே உங்களுக்கு வரணும்னு சொல்கிறதுக்காக தான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறது. ஓகே, கொஸ்து கிளியராக ரெடி ஆயிடுச்சிங்க. அது கழுவியும் ஊற்றிடலாம், வேஸ்ட் ஆக்க வேண்டாம். ஏன்னா ஒரு துளி கூட ரொம்ப சத்துன்னு சொல்லுவாங்க. அப்படியே தாளித்து கொட்டியாச்சு. இந்த கொஸ்து தாங்க நம்ம இட்லிக்கு தொட்டுக்க போகிறோம். பார்க்கவே அருமையாக இருக்குது. நான் டேஸ்ட் பண்ணேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் டேஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னா இதே மாதிரி பண்ணுங்கள். நான் இந்த சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு 60-70 வீடியோ போட்டிருக்கேன். 60-70 வீடியோ போட்டும்போதும் பார்த்திங்கன்னா சமையலுக்கு நிறைய வீடியோ போகலை. ஆனால் மற்ற குறிப்புகள் அதுக்கு மட்டும் வியூஸ் நிறையா போகுது. சமையல் நிறைய விதமான சமையல் போட்டிருக்கேன். நீங்கள் எல்லாமே பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் கொடுங்க. டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸ் கொடுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு தேவையான புதுவிதமான இன்ஃபர்மேஷன் சேனல்லாம் இதில் கொண்டு வருவோம். சமையலும் உங்களுக்கு கொண்டு வரும். இந்த மெட்ராஸ் அம்மா சமையல் சேனலில் சமையல் மட்டும் இல்லாமல் சில முக்கியமான இன்ஃபர்மேஷன் டிப்ஸ் எல்லாம் போடுறோம். அதையும் பாருங்கள். சுட சுட இட்லியோட சுட சுட கொஸ்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம சாப்பிட போகலாம். நீங்களும் சாப்பிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, பார்க்கவே அற்புதமாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. சுற்றி காமிக்கிறேன்ல. சரிங்க, நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.